நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நாம் பல்வேறு ஆளுமைகளை தொடர்ந்து நேர்காணல் செய்து வருகிறோம். அந்த விதத்தில் இன்று நம்மோடு இணைந்திருப்பது யுஎஸ் பேஸ்டு ஒரு மெடிக்கல் டூரிசத்தினுடைய ஒரு நம்பிக்கையாய் இருக்கிற மெடிடூர் நிறுவனத்தினுடைய சிஇஓ எங்கள் பெருமைக்குரிய வேட்ஸ்வர்த் ஐயாதுரை அவர்களிடம் தான் இன்னைக்கு நம்ம சந்திக்க இருக்கிறோம். வாருங்கள் நேயர்களே, சார்ட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் டேனியல். வணக்கம் அனைத்து நேயர்களுக்கும் வணக்கம். சார், குறிப்பாக நம்ம மெடிடூரை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி இந்த மெடிக்கல் டூரிசம் அப்படிங்கிற அந்த கான்செப்டை பற்றி முதல்ல சொல்லுங்கள் சார் நம்ம நேயர்களுக்கு. கண்டிப்பாக மெடிக்கல் டூரிசம் மருத்துவ சுற்றுலா வந்து ரொம்ப ஆண்டு காலமாக இருக்கிற ஒரு அமைப்பு தான். ஒரு 60 ஆண்டுகளாக இருக்குது. ரொம்ப நாளைக்கு முன்னாடியே இருக்குது, பண்டைய காலத்துலேருந்து இருக்கிறது. பட் இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து மெடிக்கல் டூரிசம் வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் $60 பில்லியன் சந்தை என்ன. ஸோ இன்னைக்கு வந்து நிறைய நாடுகளில் வந்து மெடிக்கல் வசதிகள் இல்லாமல் இருக்கு. அவங்க வேறு நாடுகளுக்கு போய் மருத்துவ சேவை பெறுவது அது ஒரு ஒரு காரணம். இன்னொரு காரணம் வந்து அவைலபிலிட்டி. மேலை நாடுகளை இப்போ யூகேலையோ யூஎஸ்லேயோ கனடாவிலையோ வந்து சில ப்ரொசீஜருக்கெலாம் அவங்க லாங் வெயிட் ஹெல்த், அதாவது ரொம்ப நீ சர்ஜரியோ அல்லது வேறு ஏதோ சர்ஜரிக்கோ வந்து நிறையா நாட்கள் அவங்க உள்நாட்டில் பண்ணுறதுக்காக அவங்க இருக்கணும். அது இல்லாமல் இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ அஃபோர்டபுள் அண்ட் டைம்லி அவைலபிள் ஹெல்த் கேருக்காக உலகத்துலேருந்து ஒரு பகுதியிலேருந்து இன்னொரு பகுதியில் போய் மருத்துவ சேவை பெறுவது தான், ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டி அவைல் பண்ணுறது தான் மெடிக்கல் டூரிசம். இன் அடிஷன் டு தட், மெடிக்கல் டூரிசம்னு எதை சொல்கிறாங்கன்னா, நிறைய பேர் வந்து வெளிநாடுக்கு போகும்போது அது ஒரு சுற்றுலாவோடு இணைந்து பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நீ சர்ஜரி பண்ணுறாங்கன்னா, அந்த நீ சர்ஜரி முடிஞ்ச உடனே ஹீலிங்க்கு பக்கத்துலேயே எங்கேயாவது ஒரு ரிசார்ட்டில் போய் ஒரு 15 days 20 days தங்கி அவங்க ஹாலிடேஸோடு சேர்ந்து அந்த அவங்களுக்கு தேவையான அந்த மருத்துவ ஹெல்த் கேர் டேக் கேர் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த மெடிக்கல் டூரிசம் என்று பெயர். அது மட்டும் இல்லாமல் கூட போகிறவங்களும் அந்த தே கேன் ஹாவ் தட் ஃபெசிலிட்டி. ஏன்னா இவங்களை பார்த்துக்கிட்டு லோக்கல்லே மெடிக்கல் டூரிசம் வித் மெடிக்கல், அதனால தான் மெடிக்கல் டூரிசம் சொல்கிறாங்க. ஸோ இன்றைய உலக அளவில் இது மிகப்பெரிய நிறைய நாடுகளில் இதை வந்து தனியாக ஒரு அவங்களோட மினிஸ்ட்ரியாகவே வச்சு இந்த சேவையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மெடிக்கல் டூரிசம் இஸ் அ பிகர் போர்ஷன் ஆஃப் ரெவன்யூ ஃபார் லாட் ஆஃப் கண்ட்ரிஸ். இந்த மெடிக்கல் டூரிசம் அப்படின்னு சொல்கிறப்ப குறிப்பாக நம்மளுடைய மெடிடூர் அது வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு கம்பெனியே இன்னைக்கு குளோபலாக ப்ரெசென்ட் ஆகிருக்கு. குறிப்பாக இந்த மெடிடூரை பற்றி சொல்லுங்கள் சார். மெடிடூர் அந்த மெடிக்கல் டூரிசத்தில் எந்த மாதிரியான பங்கு வகிக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக நல்ல கேள்வி. இன்னைக்கு வந்து மெடிக்கல் டூரிசம் வந்து ஒரு அன்ஆர்கனைஸ்டு செக்டாராக தான் இருக்குது. மெடிக்கல் டூரிசமாக யாரோ ஒரு ஹாஸ்பிட்டல்லேருந்து யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு கண்ட்ரியில் போய் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு இதில் வந்து வேற நாட்டுக்கு கொண்டு போகிறாங்க. சில ஹாஸ்பிட்டல்ஸ் தேர் ஒன் டைரெக்டாக வந்து வச்சுருக்காங்க. பட் இட்ஸ் நாட் கம்ப்ளீட்லி ஆர்கனைஸ்டு செக்டார். அண்ட் ஆல்சோ இட்ஸ் நாட் கம்ப்ளீட்லி டிஜிட்டலி ஆர்கனைஸ்டு. அதைத்தான் வந்து மெடிடூர் வந்து அட்ரஸ் செய்யுது. ஒரு நம்பகத்தன்மையை மெடிக்கல் டூரிசங்களை கொண்டு வரணும். அதை வந்து முழுக்க ஆட்டோமேஷன் பண்ணணும், அதாவது டிஜிட்டலைசேஷன். மெடிடூர் இஸ் மெயின்லி ஃபார் அது வந்து ஒரு மெடிக்கல் ஹெல்த் கேர் ஹப் ஃபார் மெடிடூர். அதுதான் எங்களோட நோக்கம். இதில் என்ன ஆகும்னா, மெடிடூர் வந்து இட்ஸ் கனெக்டிங் ஆல் தி பிளேயர்ஸ். இதில் வந்து பேஷண்ட், ஹாஸ்பிட்டல், அது இல்லாமல் எங்களுடைய மெடிடூரோட ஹெல்த் கேர் ஸ்பெஷலிஸ்ட், மெடிடூர் ஸ்பெஷலிஸ்ட், அவங்க வந்து வழி நடத்துவாங்க அவங்கள. ஃபார் எக்ஸாம்பிள், டேனியல் வாண்ட்ஸ் டு கெட் சம் ப்ரொசீஜர் யூஎஸில் வந்து ஏதோ ப்ரொசீஜர் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இன்றைக்கி அவருக்கு வந்து அதற்கான வழிமுறைகள் தெரியாது, எங்கே போகிறது. நீங்கள் எங்கள் மெடிடூரில் வந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி மெடிடூரில் வந்து எந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம், எனக்கு இந்த பர்டிகுலர் ப்ராப்ளம் இருக்குது. அண்ட் ஹெல்த் கேர் இஸ் ரியலி வெரி சென்சிட்டிவ் அண்ட் வெரி 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 கிரிட்டிக்கல் ஆல்சோ லாட் ஆஃப் பிளேசஸ். அதனால என்ன பண்ணுவோம்னா, இது வெரி வெரி ஹை ஹிப்பாக அமெரிக்காவிலேருந்து வரதுனால ஆல் தி செக்யூரிட்டி ஃபெசிலிட்டிஸ் இன்பில்ட் இன் மெடிடூர். ஸோ உங்களோட வாட் எவர் யுவர் ப்ராப்ளம் வில் பி வெரி வெரி சேஃப் வித் அவர் மெடிடூர். ஸோ உடனே நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து எங்களோட ஸ்பெஷலிஸ்ட் வந்து இந்த மாதிரி உங்கள் ஹெல்த் கேருக்கு இந்த மாதிரி 5 டிஃப்ரெண்ட் ஹாஸ்பிட்டலில் அவைலபிளாக இருக்குது, இந்தந்த தேதியில் அவைலபிளாக இருக்குது, இவ்வளோ. ஏன்னா திஸ் இஸ் நாட் ஜஸ்ட் யூ கோ ப்ரொக்யூர் சம்திங். நீங்கள் வந்து உங்களோட ப்ராப்ளம் என்ன, அது எந்த டாக்டர்கிட்ட போகணும், அந்த டாக்டர் அவைலபிளாக இருக்காரா, அவங்க ப்ரொசீஜர் உங்களுக்கு கரெக்டாக இருக்கா, அந்த ப்ரொசீஜர் வந்து உங்களால் அஃபோர்டபுளாக இருக்கா, இது எல்லாத்தையும் பார்த்து அந்த ஏற்பாடெல்லாம் பண்ணி தருவாங்க. அதுதான் மெடிடூர். அந்த சேவையை தான் மெடிடூர் பண்ணுது உங்களுக்கு. வி ஆர் பிரிங்கிங் எ ரிலையபிலிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி டு தி மெடிக்கல் டூரிசம் ஹெல்த் கேர். கண்டிப்பாக சார்.
நீங்க அழகான ஒரு சொல்லாடல் பயன்படுத்தினீங்க. அஃபர்டபுள் அப்படிங்கிற ஒரு சொல்லாடல் பயன்படுத்தினீங்க சார். ஏன்னா இப்ப மேலை நாடுகள்ல நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா, அந்த சிகிச்சைக்கான காசு அப்படின்னு பார்க்கிறப்ப அது வந்து அதிகமா இருக்கும். இந்தியா போன்ற வளரும் நாடுகள்ல அந்த சிகிச்சைக்கான கட்டணங்கள் கம்பேரிட்டிவ்லி தரம் சார்ந்த நெறைய செயல்பாடுகள்லாம் இருக்கும். இத எப்படி சார் நீங்க கனெக்ட் பண்றீங்க? ஏன்னா இப்ப வந்து இந்தியா போன்ற நாடுகள்ல சேவை, அதற்கான நல்ல குவாலிட்டியான டாக்டர்ஸு அது இருப்பாங்க. சில பேருக்கு கொஞ்சம் அஃபோர்டபுளா தேவைப்படும். அவங்களுக்கு நம்ம எந்த மாரியான திட்டங்கள்லாம் வச்சிருக்கோம் சார்? ஸோ அதுதான் இப்ப நான் முன்னமே சொன்ன மாரி, நாங்க வந்து எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ் உலகளாவிய மருத்துவமனைகள்லாம் மெடிட்டூர்ல வந்து எம்பேனல் பண்ணி வச்சிருப்போம். ஸோ இப்ப நீங்க எங்க மெடிட்டூர் போனீங்கன்னா, எந்த நாட்ல போய் என்ன சேவை வேணும்னு கேட்டீங்கன்னா, அந்த நாட்ல இருக்கிற அ ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் உங்களுக்கு அதுக்கு தான் எங்க ஃபெசிலிட்டேட்டர் பண்ணி தருவாங்க. நீங்களே டிக்டேட் பண்ணலாம். எனக்கு இந்த ஹாஸ்பிட்டல் வேணும். இல்ல உங்களுக்கு தெரியலன்னா நம்ம ஃபெசிலிட்டேட்டர் பண்ணி தருவாங்க. ஸோ அதோட அவங்க கோட்டும் வாங்கி தருவாங்க. இந்த காஸ்ட் ஆகும் அப்படின்னு. ஸோ நீங்க வந்து யூ கேன் பிக் அண்ட் சூஸ். ஓகே எனக்கு இந்த ஹாஸ்பிட்டல் வேணும். இன்னொன்னு அடிஷனல் டீட்டெயில் வேணும். இந்த ஹாஸ்பிட்டல்ல என்ன பண்ணுவாங்க, ஏது பண்ணுவாங்கன்னு எல்லா வசதிகளும் எல்லா உங்களுக்கு தேவையான அத்தனை கேள்விகளுக்கும் பதில் குடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்க டிசைட் பண்ணலாம். எனக்கு இதுதான் அஃபோர்ட் பண்ண முடியும். நான் இந்த ஹாஸ்பிட்டல சூஸ் பண்றேன் அப்படின்னு ஃபைனலைஸ் பண்ண வாட்டி, தென் வி வில் கோ வித் ஆல் த ஃபுல் ப்ரொசீஜர்ஸ். ஸோ அதனால கண்டிப்பா சார். உங்களுக்கு வந்து நீங்க சொன்னது ஒரு முக்கியமான ஒரு இது. இந்தியா எஸ்பெஷலி தமிழ்நாடு வந்து ஒரு உலகளாவிய மெடிக்கல் டூரிசம்க்கான ஒரு பெரிய ஹப். ஸோ அதனால வந்து நம்ம அது ஒரு காரணம். நிறைய உலகளாவிய மருத்துவ தேவைகள வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரதுல மெடிட்டூர் வந்து முனைப்பாக இருக்கிறது. ஏன்னா தமிழ்நாட்டுல நிறைய வசதி வாய்ப்பு இருக்கு. மருத்துவ வசதி வாய்ப்பு. உலகெங்கும் இருக்க பெரும்பாலும் தமிழ் டயாபிராஸ், இந்தியா டயாபிராஸ்லாம் வந்து பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாக்குறோம். அதுவும் எங்களோட ஒரு நோக்கம் இது. ஸோ அதனால கண்டிப்பா சார். தமிழகத்துக்கு நிறைய அ மருத்துவ மெடிக்கல் டூரிசம்க்கு நிறைய பேர் வர வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா சார். இப்ப இந்த மெடிக்கல் டூரிசம், அந்த ஹெல்த் கேர்ல அது என்ன மாரியான இம்பாக்ட்ட கிரியேட் பண்ணியிருக்கு சார்? ஏன்னா இந்த மெடிக்கல் டூரிசம் நீங்க சொன்ன மாரி ஒரு அன்ஆர்கனைஸ்டா இருக்கு. நீங்க வந்து அத ஒரு ஆர்கனைஸ் பண்ணி அத ஒரு மெடி டூரா கொண்டு வந்திருக்கீங்க. இது எந்த மாரியான தாக்கத்த இந்த ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியில ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? 2 தாக்கம் முக்கியமான தாக்கம் வந்து நான் முன்னமே சொன்ன மாரி வந்து முக்கியமான தாக்கம் வந்து டைம்லி அவைலபிள் ஹெல்த் கேர். நீங்க ஓகே. கோவிட் நேரத்தில பார்த்துருந்தீங்கன்னா, இது கோவிடுக்கு அப்புறம் தான் இந்த 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 நான் ஆர்கனைசேஷனே ஆரம்பிச்சோம். கோவிடோட இம்பாக்ட் தான் இதுக்கு ஒண்ணாத காரணம். ஏன்னா நெறைய பேருக்கு டைம்ல ஹெல்த் கேர் கிடைக்காம நெறைய உயிரிழப்பு ஏற்பட்டது. உலக அளவில். ஸோ இப்போ வந்து ஒரு டைம்லி ஹெல்த் கேருக்கு வந்து மெடிட்டூர் ஒரு பிளாட்ஃபார்மா இருக்கும். 2வது வந்து ஒரு நம்பகத்தன்மை. இப்போ வந்து ஒரு இன்னைக்கு மெடிட்டூர் அன்ஆர்கனைஸ்ட் செக்டார் நான் என்ன சொல்றேன்னா, மெடிட்டூர வந்து நீங்க ஒரு ஒரு பேஷண்ட் வந்து இந்தியாவுக்கு வராரு, கல்ஃப் கண்ட்ரிலேருந்து வராருன்னா, அவருக்கு வந்து என்ன சரியான இந்த மருத்துவத்துக்கு இவ்வளோ தான் செலவு பண்ணணுன்ற அந்த அந்த டாரிஃப்லாம் அவருக்கு தெரியாது. யார் என்ன சொல்றாங்களோ ம். அதுதான். அதுவும் சரியான மருத்துவம் கிடைக்குதான்றதும் தெரியாது அவருக்கு. நமக்கு வந்து ஒரு ப்ரொசீஜருக்கு அவன் கரெக்ட்டான ஒரு சின்ன நம்பகத்தன்மை இல்லாமயே தான் அவங்க வந்து ப்ரொசீஜர்லாம் பண்ணிட்டு போவாங்க. நம்ம வாட் வி ஹேவ் இஸ் டிஜிட்டலி ஒவ்வொரு ஸ்டெப்லயும் டிஜிட்டலா ட்ராக் பண்ணிடுவோம். அவர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ரெக்வெஸ்ட் போனதுலருந்து, அவர் திரும்ப சக்சஸ்ஃபுல்லா ஊருக்கு போற வரைக்கும் எல்லாமே ரெக்கார்டடா இருக்கும். 1. ஓகே. 2வது வந்து எல்லா கோர்ஸ் செலவு எல்லாமே வந்து அதில பார்ட் ஆஃப் அது இருக்கும். ஸோ அதோட ட்ரீட்மெண்ட் டீட்டெயில்ஸும் இருக்கும். அஃப்கோர்ஸ் ட்ரீட்மெண்ட் ரெக்கார்ட் ஆல் த ஹாஸ்பிட்டல்ஸ் ஆல்ரெடி கிவிங். இன்னைக்கும் குடுக்குறாங்க. பட் இட்ஸ் மோர் க்ளோஸ்லி மானிட்டர், வெரி டிரான்ஸ்பரண்ட் டூ த பேஷண்ட். அவங்களுக்கு கிளீனா தெரியும். நம்ம இதுக்காக தான் வந்தோம். இவ்வளோ தான் செலவாகும். இவ்வளோ தான் பண்ணணும்னு அந்த நம்பகத்தன்மையை கொண்டு வரும். ஸோ அதுதான் இந்த வென் ஐ சே ஆர்கனைஸ்ட் செக்டார்ங்கும்போது அதில வந்து ஒரு ஃப்ரேம் வரும். இப்போ வந்து அதாவது ஒரு டென்டல் ப்ரொசீஜருக்கு எவ்வளோ காஸ்ட்ன்னு தெரியாது. ஓகே. ஒவ்வொருத்தரும் ஒரு காசு சொல்லுவாங்க. அத வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க்ல கொண்டு வர முடியும் இதுல. கண்டிப்பா நீங்க ஒரு பெரிய ஐடி ஆன்டர்பிரினர். ஆனா, அந்த மெடிக்கல் டூரிசத்தை நோக்கி, மெடி டூரை நோக்கி நகர்றதுக்கான என்ன காரணம்? அ அது எது சார் உங்கள ட்ரிகர் பண்ணுச்சு? அந்த விஷயத்தை நோக்கி நகர்றதுக்கு? கோ கோவிட் தான் மிகப்பெரிய இம்பாக்ட். கோவிட் டைம்ல பார்த்தீங்கன்னா, சின்னதா ஒரு ஆக்ஸிஜன் கிடைக்காம உயிரிழந்தவர்கள் பல பேர். ஓகே. அந்த சமயத்துல. சேவைகள் வந்து சில இடங்கள்ல வந்து தேவைக்கு அதிகமா வந்து ஃபெசிலிட்டீஸ், பெட்ஸ் எல்லாம் இருக்கு. ம். சில நாடுகள்ல வந்து ஃபெசிலிட்டியே கிடையாது. ஓகே. ஸோ அத இணைக்கணும் அப்படின்னு தோணுச்சு. அத எப்படி ஓகே. இணைக்கிறதுன்னா, இன்னைக்கு வந்து இன்னைக்கு டிஜிட்டல் வேர்ல்ட் வழியா அத கனெக்ட் பண்ணா, நான் ஆல்ரெடி ஐடி ஆன்டர்பிரினர் அண்ட் ஐ நோ ஹவ் டு டூ இட் இன் டிஜிட்டல்ஸ் வேர்ல்ட். அண்ட் ஆல்சோ இந்த மெடிக்கல் டூரிசத்துக்கு வந்து என்னோட நண்பர்கள் 2 பேர் ஹெல்த் கேர்ல இருக்கிறவங்க. அவங்க வந்து தான் இதுக்கான விநாயகா மிஷனோட
சேர்மன் டாக்டர் கணேசன் அண்ட் என்ன ஓகே. க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சுரேஷ் ஷாமுவல் அவங்க 2 பேரும் தான் வந்து முதல்ல மெடிக்கல் டூரிசத்துக்கு அவங்க ஹெல்த் கேரில் 30 ஆண்டுகளாக இருக்கிறாங்க. அவங்க நாங்கள் சும்மா இந்த கோவிட்னால இவ்வளோ பாதிப்பு இருக்கே, எப்படி இதை வந்து நம்ம ஏதாவது பண்ணணுன்ற ஒரு எண்ணம் வரும்போது தான் அவங்க சொன்னாங்க மெடிக்கல் டூரிசம் இஸ் த பெஸ்ட் வே. ஸோ அஃபோர்டபுள் அண்ட் ரிலையபிள் ஹெல்த் கேர் வேர்ல்டு வைடாக அவைல் பண்ணோம்னா உலக அளவிய மக்களுக்கு வந்து மருத்துவ சேவை கிடைக்கும் ஒரு நோக்கம் கலெக்டிவாக வந்துச்சு. அதற்கப்புறம் தான் இதை ஆரம்பிச்சு. கண்டிப்பா சார். இந்த இந்த உலகளாவி அதாவது ஒரு பற்றாக்குறை தேவை நிறைய இருக்கு. அது 2த்தையும் கனெக்ட் பண்றத ஒரு ஒரு வணிகமா இல்ல அது ஒரு மக்களுக்கான ஒரு சேவையா எடுக்கிற உங்களுடைய முயற்சிக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் சார். இப்போ குறிப்பா சார் மெடிடூடோட ஆப்ரேஷன்ஸ் எப்படி சார் இருக்கும்? குறிப்பா இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து உங்களை அணுகுறாங்கன்னா என்னென்ன ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் ப்ரொசீஜர் இருக்கும் சார்? அப்சல்யூட்லி. ஸோ முதல்ல எடுத்தோடனே வந்து நாங்கள் வந்து முன்னாடியே நாங்கள் எடுத்து இப்போ டேனியலுக்கு வந்து ஒரு ப்ரொசீஜர் தேவைப்படுது. நீங்கள் வந்து இப்போ மெடிடூர் போர்ட்டல்ல மொபைல் ஆப்ஸ் இருக்குது, மெடிடூர் எல்லா சேனல்லையும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் போய் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன்லேயே உங்களுக்கு ஆப்ஷன் கேட்கும். உங்களுக்கு என்ன யூ ஹேவ் ஆப்ஷன் டு பிக் வாட் யூ வாண்ட், என்ன மாதிரி ப்ரொசீஜர் வேணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அப்போ வந்து உடனே எங்களோட சேவை மையத்துலேருந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆட்டோமேட்டட் வேலையே உங்களுக்கு ரிப்ளை வரும். ஆல்சோ யூ நீட் அடிஷனலாக சேவை மைய வி ஹாவ் எக்ஸலண்ட் இன்டர்நேஷ்னல் பேஷண்ட் சர்வீஸ் டாக்டர்ஸ் லைஃப் சயின்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் ஆஸ் பார்ட் ஆஃப் திஸ். நாங்கள் ஒவ்வொரு கேஸையும் வந்து ரொம்ப உயிர் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். ஸோ அதனால் வி டேக் கேர் ஆஃப் இட். அவங்க வந்து உங்களை ரீச் அவுட் பண்ணி இந்த மாதிரி ஒரு உங்களோட பர்டிகுலர் மெடிக்கல் ப்ராப்ளத்துக்கு இந்தந்த ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது, எந்த நாட்டில் போகணும்னு கேட்குறீங்கன்னு பார்ப்பாங்க. அது நீங்கள் போடும்போது நீங்கள் பிக்கப் பண்ணிட முடியும். வென் யூ ரெஜிஸ்டர் வென் யூ பிக்கப் அதில் நீங்கள் கேட்டிங்கன்னா அப்போ அதில் வந்து ஃபர்தராக ஒரு 5 6 ஆர் நீங்களே ஸ்பெசிஃபிக்காக எனக்கு இந்த ஹாஸ்பிட்டலில் ஃபெசிலிட்டி வேணும்னு நீங்கள் கேட்டிங்கனாலும் அவங்க அதற்கான வழிமுறைகளை பார்த்து அந்த ஹாஸ்பிட்டலில் யார் எந்த டாக்டர் இருக்காங்க. அதே போல் எங்களோட நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா யூ கேன் சி ஆல் த ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் அண்டர் த ஹாஸ்பிட்டல் ஆல் த டாக்டர்ஸ் அண்ட் தேர் கிரெடென்ஷியல்ஸ். டாக்டர்ஸ் யார், எந்த டாக்டர், அவர் என்ன ப்ரொசீஜர் பண்ணியிருக்காரு, அந்த மாதிரியான எல்லா தகவல்களும் உங்களுக்கு இருக்கும். அதை வைத்து நீங்கள் வந்து யார்கிட்ட எந்த டாக்டர்கிட்ட நீங்கள் உங்கள் ப்ரொசீஜர் பண்ணிக்கணுன்றதை நம்ம ஃபெசிலிட்டேட்டர்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க வந்து அதற்கான வழிமுறைகளை பண்ணுவாங்க. அது வந்து முதல் ஸ்டெப். ஒன்ஸ் நீங்கள் ஒரு டாக்டரோ ஒரு ஹாஸ்பிட்டலோ நீங்கள் ஃபைனலைஸ் பண்ண வாட்டி அந்த இருக்கிற டாக்டருக்கு தேவையான உங்ககிட்ட இருந்து தே ஃபெசிலிட்டேட் யூ டு கிவ் ஆல் த மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் ஆல் தோஸ் திங்ஸ். அது 2வது ஸ்டெப்ஸ். ஒன்ஸ் அது முடிஞ்சோடனே அந்த டாக்டரும் நீங்களும் சேர்ந்து கலந்தாலோசித்து இந்த தேதியில் இத்தனாம் தேதி நம்ம வாட் எவர் ப்ரொசீஜர் நீங்கள் வாங்க நேரில் வாங்க நம்ம பண்ணலாம். அதுக்கு முன்னாடியே அவங்க என்னென்ன பண்ண முடியும் அதை பண்ணிவிடுவோம். ஸோ நீங்கள் நேரில் வர்றதுக்கான முடிவு ஆகிவிட்டதுன்னா இத்தனாம் தேதியில் நீங்கள் வந்தீங்க, ஜனவரி 15ஆம் தேதி டேனியல் வந்து வாஷிங்டன் டிசியில் வந்து ஒரு ப்ரொசீஜர் பண்ண போகிறாருன்னா அதற்கான அத்தனை வழிமுறைகளையும் விசா வாங்குறது, பாஸ்போர்ட்லேருந்து விசா வாங்குறது, ஆல் அதர் ஹெல்த் ஃபெசிலிட்டேட்டர் வில் ஹெல்ப் யூ டு கெட் தட். ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு லெட்டரை வாங்கி அதை வச்சு விசா வாங்கி உங்களை வந்து உங்கள் மருத்துவ பயணத்துக்கான எல்லா ஏற்பாடுகளும் பண்ணி தருவார். பயணம் முடிவானோடனே நீங்கள் இங்கே வந்தோடனே இங்கே அந்த எந்த நாட்டுக்கு போகிறீங்கன்னா இப்போ அமெரிக்காவுக்குன்னா அமெரிக்காவில் இருக்கிற மெடிடூர் ஃபெசிலிட்டேட்டர் வில் டேக் ஓவர். அவங்க வந்து உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணுவாங்க. ஹாஸ்பிட்டல் ப்ரொசீஜர் இருக்கும்போது ரெகுலராக தே வில் கம்யூனிகேட். ஏன்னா லாங்குவேஜ் பிரச்சனை இருக்கலாம் சில பேருக்கு. ஸோ அதை வந்து நம்ம ஃபெசிலிட்டேட்டர் வந்து டேக் கேர் பண்ணிக்குவாங்க. ஸோ இட்ஸ் ப்ரிட்டி மச் லைக் வி வாண்ட் டு கிவ் எவ்ரி சிங்கிள் பேஷண்ட் இஸ் லைக் அவர் ஃபேமிலி மெம்பர். அப்படி தான் நாங்கள் ட்ரீட் பண்ணுவோம். அப்படி தான் நடக்குது. ஸோ அது வந்து ஒரு அதிகபட்சமான நம்பிக்கைத்தன்மை. அதே போல் உங்களுக்கு ஏன்னா மெடிக்கல் ப்ரொசீஜர்ஸ் ஆர் வெரி கிரிட்டிக்கல் அண்ட் டைம்லி மேனர்ல வி நீட் டு ஹேப்பன். ஸோ அந்த இன்டெகிரிட்டியை வந்து மெடிடூர் இஸ் ப்ரொவைடிங். ஒன்ஸ் யூ ஆர் டன் அண்ட் அதுக்கப்புறம் போஸ்ட் உங்கள் ஒர்க்கு இங்கே வந்துடுறீங்க, யூ மேக்கிங் ஒரு சர்ஜரி ஆர் வாட் எவர் இட் இஸ் ஆஃப்டர் த சர்ஜரி ஹாஸ்பிட்டலில் இருந்து யூ கேன் ட்ராவல் ரைட் நவ். இமீடியட்டாக பண்ண முடியாது. ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே வந்தாலும் தே வில் ஹாவ் அ ஃபெசிலிட்டி and they will arrange you to stay somewhere. Even you are a little bit, you wanted to go and heal in the resort and some other places, they will arrange that. ஸோ முழுமையாக நீங்கள் வந்து முதல்ல சைன் அப் பண்ணதுலேருந்து திரும்ப நீங்கள் வீட்டுக்கு போகிற வரைக்கும் we will follow through. You will have everything in the medical tourism platform. கண்டிப்பாக சார். ஏன்னா ஒரு அன்ஆர்கனைஸ்டாக இருந்த ஒரு துறையை இவ்வளவு சிஸ்டமேட்டிக்காக கொண்டு வர்றது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய சவாலாக இருந்திருக்கும். நீங்கள் சந்தித்த சவால்கள் என்னென்ன சார் இது தொடர்றப்ப? ஏன்னா கண்டிப்பாக உலகளாவிய நெட்வொர்க்கு நிறைய விஷயங்கள் இருந்தாலும் ஒரு ஆர்கனைஸ் பண்ணுறப்ப கண்டிப்பாக நிறைய சவால்கள் இருந்திருக்கும். அப்படி நீங்கள் சந்தித்த சவால்கள் என்னென்ன சார்? நிறைய சவால்கள் வந்து மெயினாக வந்து
சம் மெடிக்கல் ப்ரொசீஜர்ஸ் ரைட். ஸோ அதில் சில விஷயங்கள் வந்து நம்ம அவங்க எதிர்பார்த்த மாதிரி இட் டேக்ஸ் மோர் டைம் தேன் ஃபிக்ஸிங் இட். ஏன்னா சம்டைம்ஸ் சொன்ன மாதிரி நடக்கும். இப்போ டாக்டர் இருக்காரு, உங்களுக்கு 3 நாள் சரியாயிருந்தா 5 நாள் ஆகும். ஆகிற ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா ஃபர்ஸ்ட் அஃபோர்டபிலிட்டி வந்து அதிகமாக, ஐ மீன் காஸ்ட் வில் கோ ஹை. அது ஒரு ப்ராப்ளம். ரெண்டாவது வந்து நிறைய வந்து அஃப்கோர்ஸ் இப்போ நீங்கள் டேனியில் இருக்கீங்க, இங்கே வரீங்க, 3 நாள் ப்ரொசீஜராக வரீங்க, ஏதோ ஒரு காரணங்களால் 5 நாள் ஆகுதுன்னா உங்கள் நண்பர்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் எல்லாரும் நிறைய வந்து யூ கெட் லாட் ஆஃப் இட்ஸ் எவ்ரிபடிஸ். அது எஸ்பெஷலி நம்ம ஊர்லாம் எவ்ரிபடி திங்ஸ் தேர் டாக்டர்ஸ். ஆளுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுவாங்க. யூ ஆர் ஆல்ரெடி இன் சிச்சுவேஷன் தட் கிவ்ஸ் யூ மல்டிபிள் ஐடியாஸ். அதை தான் நாங்கள் குறைக்க பார்க்குறோம். அதுதான் சேலஞ்ச். நீ இப்போ இந்த ப்ரொசீஜர் நீ பண்ண, ஏன் இந்த மாதிரி பண்ணுற, நீ வேறு இடத்துல போனீங்கன்னா வேறு முறையில் பண்ணலாமே அப்படிங்கிற ஒரு அந்த பேஷண்ட்டுக்கு வந்து நிறைய அட்வைஸ் வரும்போது அவங்க வந்து தேர் மிடில் ஆஃப் த வே தேர் திங்க் டு சேஞ்ச் சம்திங். அதை தான் நம்ம திரும்பி அவங்கள ட்ராக்ல கொண்டு வர்றது. 90% will be success. Sometimes they wanted to go back without completing procedure. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலைகள் தான் நம்ம சேலஞ்சஸ். அது இல்லாமல் சில இடங்கள்ல வந்து அந்த கோஆர்டினேஷன் பிரச்சனைகள் இருக்குது. அதான் we are maturing it. ஸோ அதுவும் வந்து இப்போ இது வந்து நிறைய டச் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட்லேருந்து இந்த டாக்டருக்கு அவங்க லேண்ட் ஆகி அதே போல் வந்து கரெக்டான நேரத்தில் கரெக்டான ஹாஸ்பிட்டல், கரெக்டான டாக்டர்ஸ் அவைலபிள் ஆகும். தீஸ் ஆர் த திங்ஸ் சேலஞ்சஸ். பட் அதெல்லாம் ப்ராக்டிக்கல் சேலஞ்சஸ். வி ஆர் ஃபேஸிங் தட், வி ஆர் அட்ரஸிங் இட். கண்டிப்பாக சார். நீங்கள் முன்பே இந்த பேட்டியினுடைய தொடக்கத்திலே குறிப்பிட்டீங்க, தமிழ்நாடு வந்து இந்த மெடிக்கல் டூரிசத்துக்கான ஒரு பெரிய ஹப்பாக மாறிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. இப்போ நீங்கள் பார்த்த அதோட அஃபோர்டபிலிட்டியாக இருக்கலாம், மருத்துவம் வந்து இங்கே எளிதாக மாறி இருக்கிற நிறைய முயற்சிகளை நம்மளால் பார்க்க முடிகிறது. ஒரு மேலை நாட்டில் குறிப்பாக இந்த யூஎஸ்எல் இருந்து பார்க்கிறப்போ தமிழ்நாட்டினுடைய மருத்துவத்தை நீங்கள் எந்த அளவுக்கு பார்க்குறீங்க? மேலை நாட்டவர் நம்மளுடைய மருத்துவத்தை எந்த மாதிரி பார்க்குறாங்க சார்? மருத்துவத்தில் தமிழ்நாடு வந்து ரொம்ப நான் கடந்த 50 ஆண்டுகளாக வந்து வி ப்ரொடியூஸ் லாட் ஆஃப் டாக்டர்ஸ். நம்ம மருத்துவக் கல்லூரிகள் அதிகம் தரமான மருத்துவர்களை வந்து உலகளாக இருக்கிறாங்க. இங்கே யூஎஸ் ஆகட்டும், வேறு எந்த கண்ட்ரி ஆகட்டும், எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் அட்லீஸ்ட் சம் இந்தியன் அண்ட் தமிழ் டாக்டர்ஸ் ஆர் தேர் ரைட் நவ். பெரிய டாக்டர்ஸ் நிறைய இருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மருத்துவமனைகள் நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க, நிறைய மருத்துவமனைகள் இருக்குது. எல்லா மருத்துவமனைகளும் நிறைய இன்டர்நேஷ்னல் பேஷண்ட் சர்வீஸ் விங்கினே வச்சு மிக அளவுக்கு பெரிய பொருட்செலவில் பண்ணி வசதி வாய்ப்புகள் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டுக்கு மருத்துவர்கள் இருக்குது. ஏன்னா அது ஒரு பெரிய ரெவன்யூ ஸ்ட்ரீம் ஃப்ரம் தமிழ்நாடு ஹாஸ்பிட்டல். ரெண்டாவது டாக்டர்ஸ் நம்மளை வந்து உலகளாவிய நாட்டில் தமிழக டாக்டர்களுக்கு வந்து மிக மிக சிறப்பாக செயல்பட்டு இருக்காங்க. நிறைய படித்த டாக்டர்கள், நிறைய விஷயங்களை நுணுக்கமாக செய்யக்கூடிய மருத்துவர்களும் இருக்கிறாங்க. ஸோ அதனால தான் அதை இட்ஸ் அ கிரேட் ஹப் ஃபார் ரைட் நவ் இன்னைக்கு வந்து. ஸோ அது மெடிடூரோட நோக்கம் வந்து அந்த நம்ம தமிழகத்தில் இருக்க இதனால் என்ன நடக்குன்னா, மெடிக்கல் டூரிசம் மெடிடூர் மூலியமா நிறைய வேலை வாய்ப்புகள், நான் சொல்கிறேன் என்னென்ன ஏரியாவில் வேலை வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறேன். இப்போ நாங்களே வந்து நிறைய பேர் இந்த மருத்துவர்கள் லைஃப் சயின்ஸ் படித்தவங்கள நிறைய நாங்கள் கிட்டத்தட்ட எங்களோட நோக்கம் ஒரு 5000 பேரை ஹையர் பண்ணணும்னு இருக்கு. சேவை மையம் அது தமிழகத்தில் மெயினாக இயங்க போகிறது அந்த சேவை மையம். ரெண்டாவது வந்து ஸோ ஒரு பேஷண்ட் வராருன்னா அவருக்கு ட்ராவல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்குது, லோக்கல் அக்காமடேஷன் இருக்குது, அவரோட வரவங்களுக்கு லோக்கல் அக்காமடேஷன். ஸோ இதனால் வந்து ஒரு அதிகமாக ஒரு இஃப் எவ்ரி திங் கோஸ் வெல் ஒரு 100,000 ஜாப்ஸ் தமிழ்நாட்டில் கிரியேட் பண்ணுவோம். ஸோ அதுதான் இதோட நோக்கம். ஸோ அதனால் தமிழகத்துக்கு வந்து மெடிடூர் வில் ப்ரொவைட் அட்லீஸ்ட் 100,000 ஜாப்ஸ் இஃப் எவ்ரி திங் கோஸ் வெல். சார், உங்களுக்கும் ரைஸ் அமைப்பிற்குமான உறவு அப்படிங்கிறது ஒரு அமெரிக்காவில் இருக்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு ஆளுமையாக இருக்கீங்க. உங்களுக்கும் ரைஸ் அமைப்பிற்குமான தொடர்பு பற்றி சொல்லுங்கள் சார். ரைஸ் வந்து இட்ஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். ரைஸ் வந்து 2018 ஆரம்பித்த காலத்துலேருந்து நான் பயணிக்கிறேன். 2020 ரைஸ் யூஎஸ்ஏ ஆரம்பித்ததுலேருந்து ரைஸ் இசி பிரசிடெண்ட்டாகவும் நான் செயல்பட்டு இருக்கேன். ரைஸில் வந்ததுக்கு பிறகு தான் இந்த மெடிடூரை ஆரம்பித்தேன். ரைஸில் இருக்கிற பல நண்பர்களை சந்தித்து உலகளாவிய நம்ம தமிழக நண்பர்களை பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு சேவையை உலகளாக கொண்டு போகணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ் உலகத்தில் இருக்க எல்லா தமிழ் நண்பர்களும் இந்த மாடலே இப்படி தான். இந்த மெடிடூரோட மாடல் வந்து we will give channel partners to others in a different countries. அவங்களும் அங்கேருந்து செயல்பட்டு அவங்க நாட்டில் இருக்கிற பேஷண்ட்ஸை மெடிடூர் மூலியமா வேற எந்த நாட்டுக்கு வேணாலும் அனுப்பணும். ஸோ அதனால இந்த சேனல் பார்ட்னர்ஸ் அது நிறைய ரைஸ் நண்பர்கள் இந்த வேற நாடுகளில் இருக்கிறவங்க மெடிடூர் மூலியமா பயனடைய முடியும்.
அதே போல் ரைஸ் சென்னை சமிட் இஸ் ஹேப்பனிங், யூ நோ தட். அந்த ரைஸ் சமிட்டை நான் இங்கே அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அண்ட் டாப் ஆஃப் இட் மெடிடூர் இது ஒன் ஆஃப் த மேஜர் ஸ்பான்சர். மேஜர் ஸ்பான்சராகவும் இணைந்திருக்கீங்க சார், அதுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். சார், நீங்கள் இந்த சென்னை மாநாட்டில் என்ன நோக்கத்தோட மெடிடூர் என்ன திட்டம் வச்சுருக்கு சார் சென்னை மாநாட்டிற்கு? மெடிடூரோட திட்டம் வந்து சென்னை மாநாட்டில் நிறைய திட்டம் வச்சுருக்கோம். முதல் திட்டம் வந்து நாங்கள் வந்து ஒரு ஆன்லைன் அங்கேயே வந்து நேரடியாகவே ரெஜிஸ்ட்ரேஷன் வர ரைஸ் மெம்பர்ஸ் அண்ட் அதர் பார்ட்டிசிபெண்ட்ஸை வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஆஸ் அ மெடிடூர் ரெஜிஸ்ட்ரேஷனில் வந்து அவங்க ரெஜிஸ்டர் பண்ணுறோம். அது வந்து பொதுவான சேவைக்கான ஒரு தொடக்கமாக இருக்கணும். அது ஒரு இது குறைஞ்சது ஒரு 500 பேராக தான் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு எண்ணத்தோடு இருக்கும். இரண்டாவது வந்து we are going to provide all the details about Meditour, and there is a lot of hospital DDI இருக்கு, தமிழ் டாக்டர்ஸ் இன்டர்நேஷனல் மெடிடூரில் இருக்குது. அவங்கள யாரெல்லாம் வந்து நமக்கு வந்து விருப்பமாக இருக்காங்களோ அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் சைடில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம், எம்பெனல் பண்ணலாம். அதற்கான வழிமுறைகள் பண்ணுறோம். அது இல்லாமல் எந்த நாட்டிலேயோ மற்ற நாடுகளில் இருக்கிற ஹெல்த் கேர் ப்ரொவைடர்ஸ் வந்து ரைஸ்க்கு வர ஹெல்த் கேர் ப்ரொவைடர்ஸ் சேனல் பார்ட்னராக சைன் அப் பண்ணலாம். இந்த 3 ஏரியாவும் நாங்கள் வந்து இந்த மாநாட்டு மூலிமா வந்து மெடிடூர் ஆஸ்பெக்டில் ப்ரொமோட் பண்ணுறதுக்கான நெட்வொர்க் கிரியேட் பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணுறோம். கண்டிப்பாக சார், உங்களுடைய இந்த நல்ல நோக்கங்கள் நிறைவேறி மருத்துவ சுற்றுலா அப்படிங்கிற ஒரு துறைக்கான மாபெரும் அடையாளமாக மெடிடூர் அமைய எங்களுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் சார். நன்றி சார்.